கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்கள் தனிமையை களிப்பாக்குவார், திக்கற்றவர்களாய் விடார். சிலுவை நாதரின் அன்பை நாம் மறக்கின்றோம். ஆனால் மறைந்து போகும் அன்பிற்காய் இயங்குகின்றோம். நீங்கள் குமாரனை விசுவாசித்தால் ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி உதவி செய்வார். தேவன் எப்பொழுதும் உன்னை நடத்தி உன் ஆத்மாவை திருப்திப்படுத்துவார். அவர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். தேவன் தாழ்மை உள்ளவர்களையும் துயரப்படுகிறவர்களையும் உயர்த்தி பாதுகாக்கிறார். எனவே நன்மையால் தீமையை வெல்லுங்கள். நம் தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல, பரிதானமாகுகிறவரும் அல்ல. கர்த்தர் எப்பொழுதும் உன்னை நடத்துவார், உன் ஆத்மாவை திருப்திப்படுத்துவார். உன் செய்கைகளை அவரிடம் ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். தேவனை விசுவாசி, அவர் உன்னை கைவிடுவதில்லை. பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும்போது உங்களுக்குள்ளாக ஜீவன் பாய்ந்தோடி ஒழுங்கையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். அவரே உனக்குள் இருந்து உன்னை வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.